அவங்களுடைய உத்தியோகத்துல பிரச்சனை கொடுக்கறது, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையுமே இந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான டைம்ல ஸ்பெசிபிக்கான நாள்ல தான் நடக்கும். நீங்களே அது நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நீங்க ரிவ்யூ பாருங்க. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, அது ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய பிரச்சனை வந்து நமக்கே தெரியும். போன வாரம் நீ சண்டை போட்டியே, போன மாசம் நீ என்ன அடிச்சியே, இதெல்லாம் நம்ம அழகா எடுத்து வச்சிருப்போம். அது என்ன நாள், என்ன டைம் அப்படிங்கிறது நீங்களே உட்கார்ந்த மாதிரி போன்லயே இப்பெல்லாம் வந்துருச்சு எல்லாம் டிஜிட்டலா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது நிச்சயமா இந்த 3 ஹோரையில சனி செவ்வாய் சூரிய ஹோரையா இருக்கலாம், இல்லைன்னா அஷ்டமி நவமி அசுப உரையில தான் அதோட தாக்க வீரி அதிகமாகி நமக்கு ஒரு கிளேசத்தை உண்டாக்கி வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாம பண்றதுக்கு நிச்சயமா நிச்சயமா அது வந்து சந்திராஷ்டமமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து லக்னாஷ்டமமா இருக்கலாம். இந்த மாதிரியான நாள்ல எல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாம நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப மூஸ்லிங் ஆகும். சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை அந்த நேரத்துல நம்ம வந்து ஃபேஸ் பண்றோன்ற மாதிரி. இது நிவர்த்தி பண்றதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது, வாராகி அம்பால பிரார்த்தனை பண்றது, வாராகி அம்பாளுக்காக நம்ம வந்து நம்மளை அர்ப்பணம் பண்ணி பூஜை பண்றது. பொதுவா இந்த அம்பாள் வந்து ரொம்ப உக்கிரமான தேவதை. இந்த உக்கிரமான தேவதையை நம்ம பிரார்த்தனை பண்றதுனால உக்கிரமான வீரியமான உபதிரவங்கள் நம்ம கூட இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி சுவாமியை இந்த மாதிரியான பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு ரீசன். நான் போன வார்த்தையே சொன்னேன் இல்லையா, ரகசியமான தேவதை அப்படின்னு. நம்மளுடைய உலகத்துக்கு, நம்மளுடைய லோகத்துக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல நான் வந்து ஜனங்களுக்கு காட்சி கொடுப்பேன்,